கோப்பே ஏன் போய் வெளிய இருக்க? வீட்டுல வாப்பே. என்னப்பா பிரச்சனை? தலையில கை வச்சிட்டு உட்கார்ந்து இருக்க. உங்க அம்மா எங்க? அம்மா எங்க இருப்பா? வீட்டுல தான் இருக்காங்க. அப்ப நான் வீட்டுக்குள்ள வரல. அப்ப அம்மையை இங்க கூட்டிட்டு வரட்டா? பியாத்த அறிவு கிட்டவள வாயை திறக்காத. ஏன்கா? எதுக்கு டீ பையனை அடிச்சா? அடிக்கடா பல்ல இல்லலாம் பியாத்துறேன். போடி உள்ள. ஓ அடிச்சு உனக்கு வாயில பல்லு இல்லாதது போல ஏன் வாய் ஆக்கணும்னு நினைக்கிறியோ? நான் அப்பாட்ட பேசிதானே இருக்கேன். பொறுமையா பேசி என்ன ஏதுன்னு கேப்போம். அம்மா பையன் சமாதானம் தான படுத்தி வைக்கணும். நீ என்ன சண்டை உண்டு பண்ணதே குறியா இருக்கா? இப்ப அம்மையை கூட்டிட்டு வந்து சண்டை நடக்கும். இது அம்மா இருக்கோடி குலவெறிக்கு அப்பாயை வெட்டியே விடமுட்டி. சும்மா இரு வாய் வச்சுக்கிட்டு. எனக்கு பேச தெரியும். நீ பேசாண்டாம். திங்கிறதுக்கு மட்டும் தான் வாய் திறக்கணும். இதுக்கெல்லாம் வாய் திறக்க கூடாது. சும்மா நின்னுக்க. இப்ப அந்த டைரியில எதுக்குப்பா அப்படி எழுதி வச்சிருந்தியா? மக்களே அது இப்ப ஏன்பா இப்படி இருக்கறியே? அத வாசிக்கிற கேவலமா இருக்குப்பா. ஒரு பேஜ் தான் வாசிச்சேன். அதுலயே எனக்கு கேவலமாயிட்டு. நீ அடுத்த பேஜ்ல என்னன்னு எழுதி வச்சிருக்கீங்களோ? மக்களே டைரி யார் எடுத்தது? நான் அம்மா என்ன எடுத்தோம்? ஏன் அட பாவி நீ எடுத்து கொடுத்த? நான் எடுத்து கொடுக்கல. காலையில அம்மா நானும் உங்க பீரோல போய் தேடி அம்மா தான் எடுத்து பீரோல இருந்து. வீட்டு கொஞ்சம் வாயை மூடிட்டு இருட்டி நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட விஷயம் கூட தெரியாம டைரி எல்லாம் எடுத்து போய் வாசிச்சிருக்கா பாரு. உங்க அம்மைக்கு இவ்வளவுதான் அறிவு. வாசிக்க தெரியாத முட்டாள் தான் வீட்டுல டைரி வச்சுட்டு போனேன். இப்ப நான் லவ் பண்ணதுக்கு அம்மா கோவப்பட்டுப்பா. இப்ப நான் லவ் பண்ணதுக்கு அம்மா கோவப்பட்டுப்பா. நீங்க கல்யாணம் ஆயாச்சுப்பா. 2 பிள்ளைகளும் நாங்க இருக்கோம்ப்பா. நீங்க இப்படி பண்ணது கரெக்டா? என்ன பண்ணேன்? நானும் சின்ன வயசுல தான் லவ் பண்ணேன். இப்போ லவ் பண்ணி எடுத்துறீங்க. அப்ப இப்ப நீங்க இன்னைக்கு எதுக்கு போயிட்டு வந்தீங்க வெளிய? எங்க போனீங்க? அதான் சொல்லேம்ல மக்களே, மனசு கேட்கல. கோயிலுக்கு போனது போல இருந்ததுல கிளம்பி கோயிலுக்கு தான் போனேன். வேற எங்க நான் எங்க போறேன்? உங்க அம்மா தான் எல்லாமே நினைச்சிட்டு பேசியாரு. நீங்களும் அப்படிதான் கேக்குறீங்களா? என்கிட்ட எப்பா நான் லவ் பண்ண நேரம் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணியதா? அதுக்காண்டி நீங்க செய்யறதுக்கெல்லாம் என்னால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுப்பா. இதுல உங்க மேல தான் தப்பு இருக்குப்பா. தப்பு இப்ப என் மேலதான். இப்ப நான் என்ன பண்றதுக்கு? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. நீங்க எங்கப்பா போயிட்டு வந்தீங்க? கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்னப்பா திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? கோயிலுக்கு போனா என்ன கூப்பிடாம அம்மையை கூப்பிடாம போக மாட்டீங்களா? எதுக்கு தனியா போனீங்க? அதுவும் கார்ல? தெரியாது. சும்மா கேட்டதே கேட்காத. நான் வீட்டுக்குள்ள போறேன். இப்ப அங்க அம்மா குளவெளியில இருக்கு. இருக்கட்டி எனக்கு என்ன? அவ என்ன பண்ணியான்னு பாக்கேன். எவ்வளவு நேரம் தான் பயந்து வெளியே கிடக்க முடியும்? எப்படி வீட்டுக்குள்ள தானே பியாவணும். நான் போறேன். அவ எனக்கு என்ன பண்ணியான்னு எனக்கு பாக்கணும். எப்ப கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. பொறுமையா பேசிட்டு வீட்டுக்குள்ள போங்க. அம்மாட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்ன தப்பு பண்ணேன்னு நீயே சொல்லு. நீங்க டைரியில எழுதி இருக்கிறது கரெக்டா? ஏன்னா அது முன்னாடியே எழுதுனது. முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு? டைரியா 2024 உள்ளதான். 2024 இப்ப 2 வருஷம் ஆயாச்சுல. 2026 தானே இப்போ. இப்ப இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையாப்பா? உங்க மருமனுக்கு தெரிஞ்சு எவ்வளவு கேவலமா நினைப்பாவே? சொல்லிக்க, மருமனுக்கு புரியும். என்னப்பா புரியும்? நான் உங்களுக்கு தப்பாவே நினைச்சது கிடையாதுப்பா. இப்படி எல்லாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எடே நான் இன்னைக்கு எங்க போனேன்னு தெரியுமா உனக்கு? எங்கப்பா போனீங்க? அவ அது தேவியானி எவ்வளவு லவ் பண்ணியல. அவ கோயிலுக்கு வருவா. அவளை பக்கத்துல போனீங்க. பாக்க போனது ஏதோ உண்மைதான். ஆனா நான் பாக்கல. என்னப்பா இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? இதே இது அம்மா செஞ்சா ஒத்துடுவீங்களா நீங்க? அம்மா இப்படி பழைய காதலன பார்க்க போனா விடுவீங்களா? இம்மா தேவையில்லாததெல்லாம் பேசாதம்மா. எப்பா நம்ம வீட்டு பிரச்சனை வெளிய போகாம பாத்துக்கிடணும். நான் பேசுறது நினைச்சு சந்தோஷப்படுங்க. அம்மா கொஞ்ச நேரத்துல முடியாம அத்தை ஃபோன் பண்ணது என்ன தெரியுமா? நான் தான் பண்ண விடாம தடுத்தேன். நம்ம வீட்டு விஷயம் நம்மளோட போட்டு நீங்க என்கிட்ட எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அம்மையை நீங்க சேர்ந்துடுங்க. நான் தப்பு பண்ணல. இவள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதுக்கு. எப்பா உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்க பண்ண தப்பு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. தப்பு பண்ணல ஈஸியா சொல்லாதீங்கப்பா. அம்மா என்னைக்காவது உங்க கூட வெளிய வரச்சல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டு போயிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அந்த குர்தாவை தான போடுவீங்க. சரி அதை நீங்க போட்டுட்டு போங்க. அது பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அம்மா கூட வரும்போது என்னைக்காவது இப்படி வந்திருக்கீங்களா? இது என்னது உங்களுக்கு மேக்கப்? ஒரு துணி போட கூட சுதந்திரம் இல்லாத உலகத்துல நான் வாழேன். பெண்கள் சுதந்திரத்தை பத்தி எல்லாரும் பேசியாவ. இந்த ஆம்பளைக்கு ஒரு சுதந்திரம் இல்ல. எப்பா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு அம்மாட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க. ஐயோ கடவுளே. இந்த பியாதியை போய் வர நேரம் சவுண்ட் கேட்டி இப்போ ஒரு அரவுமே இல்ல, சத்தமும் இல்ல. இந்த 2 குட்டி பேயலும் அந்த பெரிய பியாதியை போன அந்த ஒயிட் அவள எங்கேயும் வெளியே போய் பாத்துருவோமா? அம்மே இல்ல சோத்து போட்டா லட்சுமி கிரைண்டர் வருது. அம்மே என்னடி என்ன? அம்மே இது யாமட்டி நெஞ்செல்லாம் பதற விட்டு என்னடி ஆச்சு? இதுக்கிட்டி உம்முன்னு வந்திருக்கா யாமட்டி? அம்மே அக்கா அப்பா என்ன யாரிடாவ அம்மே? எதுக்கிட்டி? அவருக்கு மேல தப்பே இல்லாதது போல நடிக்காருமே. நான் இடையில கொஞ்சம் குறுக்க பேசணும்னு சொல்லி அக்கா என்ன அடிக்க வந்துட்டாமே. ஒரு அடி அடிச்சு விட்டா. சரி பாட்டு நீ தேவையில்லாம தானே பேசுவா. சரி அவ ஒண்ணு அடிச்சாவ யாசனா அந்த கிரக்கம் எடுத்துட்டு ஒண்ணு யாசனா. அம்மே நான் உனக்கு அடிச்சு ஆசனமே நீ டைரியில எழுதிருக்கலாம் தப்பு தரேன். அம்மையை கூட்டிட்டு வரக்கான்னு கேட்டேமே. உன்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவரு சண்டைக்கு வராருமே. இப்போ உங்க அம்மையை கூட்டிட்டு வர என்ன பயந்துருவேனான்னு கேட்காருமே. என்ன சொன்னா உங்க அம்மை கண்டா என்ன பயமா? அவ பெரிய இவளான்னு கேட்டுட்டாருமா. இப்ப அவன் எங்கட்டி? அம்மே வெளியே அம்மை இருக்கா? 2 பேரும் இருக்கட்டு வரட்டு. அந்த பிள்ளை அங்கிட்ட சொல்லிட்டு போச்சு. எம்மான கூப்பிட வரைக்கும் நீ வரப்படாது, நீ அந்த ஆள்கிட்ட பேசப்படாதுன்னு. அது வரைக்கும் நான் அமைதியா உள்ளதா இருப்பேன். எப்ப விண்மீன் கூப்பிடியாலோ அப்ப இருக்கு அவனுக்கு. அப்புறம் என் ருத்ர தண்டத்தையும் பார்ப்போம். சரிமே நீ தாண்ட வரதுக்குள்ள ஏதாவது தின்னுட்டு வந்துடுறேமே. அவன் என்ன கஷ்டத்துல இருக்கான்? இது திரிவு பாரு திங்கிறதுக்கு. தின்னுகிட்டே இரு. என்னைக்கோ வயிறு வெடிக்கவோ அது வரைக்கும் தின்னுட்டி. தண்ணிய பார்த்தாலே பயமா இருக்கு. தண்ணின்னா உனக்கு என்ன கண்டமா? தண்ணிய கண்டா பயமா இருக்குங்க. என் வீட்டுல உள்ள சவர்லயே குளிக்க முடியும். இடை வேண்டாம் அப்படியே குளமெல்லாம். சவர்ல 5 நிமிஷம் கூட குளிக்க மாட்டா சின்ன பொண்ணு. காக்கா குளியல் போட்டு வெளியே சாடிடுவா. குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு சின்ன பொண்ணு? நீ இதெல்லாம் குளிக்க ஆசைப்பட்ட. இங்க குளி சின்ன பொண்ணு. என் சப்ஸ்கிரைபர் எல்லாம் சொன்னாவ குளின்னு. அதனாலதான் குளிக்க வந்தேன். இல்லைன்னா நான் ஒன்னும் குளிக்க மாட்டேன். ஐயோ எப்போ குளிரம் புழுக்க. எடை கொஞ்சம் தண்ணி சூடாக்கி அது கொண்டு வர போய் ஒரு சைடு ஓடி ஊத்திக்கிட்டு அதுலயே போய் படுத்துக்கிடுவேன். சூடாக்கி தலையில ஊத்து. இல்லாட்டி கொஞ்சம் குளிர் இறங்கிட்டு மண்டைக்கு.
பயமா இருக்கு. தண்ணியை கண்டாலே குளிருமோன்னு பயமா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி மாறிட்டா? லவ் பண்ண நேரம்ல டெய்லி குளிப்பேன்னு சொல்லுவா. அப்பெல்லாம் குளிக்க தாண்டே செய்வேன். இப்ப தாண்டி மாச்சி ஆயிட்டு மடி கொடுத்துட்டு. குளி சின்ன பொண்ணு, மெதுவா அந்த குளத்துல இறங்கி குளி. என் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த குளம் மிகவும் ஆழமாக இருக்கும் என்று தோணுகிறது. ஏன்டாங்க பேருவாங்க. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவள் மாம்பழம் வேண்டும் என்றான். வயலட்டுக்கு வாய்ஸு. நான் எங்க போனாலும் வந்துருவா. என்ன சின்ன பண்ணு குளத்து பக்கம்? மீன் பிடிக்க வந்தேன் டி. உனக்கு வேணுமா? இந்த குளத்துல மீனை தின்னுட்டாலும் சரியான பாண்ட குளம். பாண்ட குளமா? நல்ல குளம் தானே டி. 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி மாத்துவாங்களாம். சீ, இந்த குளத்துல நான் காலை நினைக்க மாட்டேன். அப்ப எதுக்கு இந்த பக்கம் வந்திய? ஏடி அவள மாடே குளிப்பாட்டினே, இந்த ஒரு மாடை குளிக்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு முறை முடிச்சிட்டு நின்று இப்பதான் எப்படியோ பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். எள்ளு போல இதுல குளிப்பாட்டி கொண்டு போனோம். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் என் மாமியார்லாம் இந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு போவோம். அப்பெல்லாம் நீட்டா இருந்து. இப்ப என்ன நீ அழுக்கு குளங்கா? இந்த குளத்துல மாடெல்லாம் குளிப்பாட்டப்படாதுல்ல. உனக்கு தான் வாய்க்கால் தண்ணி இருக்குல்ல, அங்க போய் குளிப்பாட்ட வேண்டியதானே? யார் சொன்னா இங்க வந்து குளிப்பாட்டப்படாதுன்னு? இந்த குளத்துல குளிப்பாட்டப்படாதுன்னு யார் சொன்னா? மாடெல்லாம் இது ஆளுவ குளிக்கக்கூடிய குளம் டி. ஆளு குளிக்கும் ஆடு குளிக்கப்படாதா? இப்ப ஒருத்தர் இங்க வந்து குளிக்க மாட்டாவ. மெண்டல் நாய, நானே குளிக்கிறது ஆணிக்கு ஒருக்கா ஆவணிக்கு ஒருக்கா. என்ன கொண்டு இந்த பாண்ட குளத்துல நல்லதுக்கு வந்திருக்கா? சின்ன பொண்ணு இந்த சும்மா சொல்லாவ சின்ன பொண்ணு. அவைய மாடை குளிப்பாட்டணுங்கிறதுக்காண்டி உன்ட்ட நடிக்காவ. நீ காலையில வரைக்கும் அந்த கணேசன் அண்ணம்லாம் இதுல இருந்தா குளிச்சிட்டு இருந்தாவ. அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, நல்ல குளம், நீட்டான குளம். அப்ப நீரும் குளிக்கணும். நான் நேத்து வரைக்கும் இங்கதான் சின்ன பொண்ணு வந்து குளிச்சேன். இன்னைக்கு நீ குளி, நான் சாயங்காலம் வருவேன். உம்பா 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 உம்பா. சு, சு, சு. ரெட்டி மாடை கொண்டு தூரப்பா, நான் குளிக்க போறேன். நீ குளி, எனக்கு என்ன? மாடு ஒரு பக்கமா இருந்து குளிக்கும். நான் குளிக்க போறேங்க, மாடை கொண்டு குளிப்பாட்டுவாங்க. அது பாண்ட மாடு. நீ என்ன பாண்ட மாடு? நீ குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அவன் மாமியார் சொல்லுச்சு. நான் சொல்லலாமா? உங்க அம்மைய வீட்டுல போய் வச்சுக்கிட்டேன். கிளவி 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 துரோகி கிளவி. ஏடி நான் குளிச்சுட்டு போனது பிறகு உன் மாடை குளிப்பாட்டி தள்ளி கொண்டு பாட்டி. இது நேரம் ஆயிடுடி. அடுத்த 2 நாய் வெயிட்டிங்ல இருக்குடி. 2 கொண்டு குளிப்பாட்டணும். நான் உன்னை இந்த குளத்துல குளிக்க மாட்டேன். வேற குளத்துக்கு கூட்டிட்டு போறோம். சின்ன பொண்ணு வேற ஒரு குளமும் நல்ல குளம் கிடையாது சின்ன பொண்ணு. இதான் ஆழம் கொஞ்சம் கம்மி தான், அழகா இருக்கும் குளிக்கிறதுக்கு. குளி. ஏடி நான் இந்த குளத்துல குளிக்க முடியும். போய் அம்டி மாடை கூட்டிக்கிட்டு. நான் டெய்லி மாடை குளிப்பாட்டிட்டு அம்பிக்கு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் வந்து கிடந்துட்டு ரூல்ஸ் அடிக்கா. சின்ன பொண்ணு குளத்துல தாமரை புத்துருக்கு பாரு. தாமரையா? எனக்கு தெரியல. அட பாவி, ஏன் போய் தள்ளி விட்டியாரு? நானும் சொல்லி சொல்லி பாக்கேன் குளத்துல இறங்கி இறங்குன்னு. இறங்கி போல இல்ல. கடை கொஞ்ச நேரம் கிடந்து குளி, முங்கி குளி. பாவி பாண்ட பாண்ட குளி பாண்ட. சீ போட்டி. எப்பா கொஞ்ச நாளைக்கு பிறகு மேல தண்ணி படுவு. குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா. சீ, பாண்ட தண்ணியில குளிச்சுக்கிட்டு குத்தால அருவியா பாட்டி. பாத்து குளிச்சு என்ன பண்ணு? நீ அதான் 3 பாம்பு கிடக்குன்னு சொன்னானோ உள்ள. என்னடி சொல்ல பாம்பா? ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பாம்புங்கா. பாம்பு பாம்புன்னு அழியே டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு நிக்க கூடிய மாதிரி பல்ல கட்டி நிக்கானே பாவி. பாவி கைய பிடிச்சி தூக்கு பாவி. ஏக்கா போய் தானே சொல்றிய? ஜோசப் உண்மையாவே ஒரு கட்டு விரியா கண்ணாடி விரியா 2 கட்டி பிடிச்சி உருண்டுன்னு சொன்னாவ குளத்துக்குள்ள நடந்து. ஐயோ 2 பாம்பு தானே நடந்திருக்கு. 2 பாம்பு தான். இப்ப 1 கிடக்கல உள்ள. அதோட சேர்த்து 3. நாய குள்ளநெறி நாய கைய பிடிச்சி தூக்குட்டி. குள்ளநெறி நாய 2மே விஷம் உள்ள பாம்புட்டி. கடிச்சுன்னா ஆள் அவுட் ஆயிருவேமுட்டி. குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குமே. ஆமாடு. நம்ம போவோம். நம்ம ஓடையில போய் குளிக்கலாம். இந்த பாண்டச்சி குளிச்ச குளத்துல கொண்டு குளிப்பாட்ட பண்டேன். கைய பிடிச்சு மேல வந்துரு. பாவி மேல வந்து உன்னை கொல்லும்ல வாழ. எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன அங்க பேசிட்டா இருக்காவ? தவு பண்ண போலாம். வெளியே போய் பாத்துருவோமா? என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நான் வாரேன் வெளியே. ஏமா நீங்க வெளியே வரண்டாமா? நாங்களே வந்துட்டோம். ஐயோ வந்துட்டானே, உனக்கு மூஞ்சி எப்படி முடிக்க? டைரி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதான் நமக்கு சேஃப்டி. அம்மா விண்மீன், எனக்கு எவனுக்கு மூஞ்சியை பார்க்க விருப்பம் இல்ல விண்மீன். இப்ப வாங்கப்பா. அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையாம்ல, நான் இதுக்கு வரணும். இப்ப நீங்க வேற ஏன்பா? வாங்கப்பா. வெளியே வச்சு என்ன சொன்னீங்க? இங்க வாங்க. எப்பா மூஞ்ச முறைச்சது போல வைக்காதுங்க. அம்மா என்ன சொன்னாலும் பொறுத்து போங்க. பேசத பொறுத்துதான் இருக்கு. இவன் எதுக்கு அவன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கா? மானங்கட்டவன்ட்ட பொறுக்கி பொறுக்கி. எப்பா மன்னிப்பு கேளுங்கப்பா. திரும்ப சொல்லு. ஏடி அவன்கிட்ட அடுத்து கெஞ்சாத மக்கா, கெஞ்சாத. மகாராணி சொல்லியாச்சுல கெஞ்சாதன்னு. ஏய் என்ன என்னடி உன்னை மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏறி தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு கேட்க உன்னால மனசு வரல. நான் என்ன தப்பு பண்ணேன்? கோயிலுக்கு கொண்டு ஒரு குத்தமா? நீ கோயில தான் போனா. கேவலப்படுத்தப்படாதுன்னு பாக்கே. ஏம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. எடி கேவலப்படுத்தி. என்ன நீ கேவலப்படுத்தி? டைவர்ஸ் கிடைக்கணும் முட்டி. இப்ப நீ கொஞ்சம் வாய மூடிடுங்கப்பா. அம்மா டைவர்ஸ் கிடைச்சாதானே தேவையானே போய் கல்யாணம் பண்ண முடியும். அம்மா அவ பேச பத்தியோ எவகிட்ட போய் 3 நாள் கொடுப்பேன். எப்ப வாய மூடு. மானகட்டவே மானகட்டவே மேம்ளோ ஆம்பள காப்பு.
விண்மீன் அவளுக்கு வாயை அடக்க சொல்லி இல்லைன்னா நடக்கிறதே வேற. அடக்க முடியாதுல உன்னை நான் உடக்கிறட்டால தெருபுறக்கி இப்போ உனக்கு டைரியா எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு விட இரு உன்ன இருட்டி. ஏம்மா யாமா அவன் என்ன திட்டு எடுக்க போறான் கத்தி எடுக்க போறான் எடுத்துட்டு வரட்டி ஏம்மா நீ யாரு பொறுமையா இல்லாமா ரெண்டு பேரும் கிட்ட ஆடிட்டு இருக்கே நான் என்ன செய்ய ஐயோ எப்பா வேண்டாம் விஜயலட்சுமி சிஸ்டர் அது பிரவுனி ஆர்டர் பண்ணீங்க ரொம்ப தேங்க் யூ அப்புறமா கிரேஸ் மோனிகா அவங்க அம்மா லதா ஸ்டான்லி இவங்க எல்லாம் நம்ம ஃபேன்ஸா மக்களே இவங்களும் பிரவுனி ஆர்டர் போட்டிருந்தாங்க